வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகிடும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். ஏப்ரல் 14th இங்கிலீஷ் டேட்டு, தமிழ் சித்திரை 1. இந்த வருஷத்துக்கான தொடர்ந்து ஒரு வருஷத்தோட பலன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். பாசிட்டிவ் என்ன இருக்குது, நெகட்டிவ் என்ன இருக்குது, சில விஷயங்கள் வேண்டாதது இருந்தால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் அதை ஓவர் கம் பண்ணி இந்த வருஷத்தை இன்னுமே பாசிட்டிவாக பெனிஃபிட்டாக மாற்ற முடியுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது இந்த வருஷம், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சதுலேருந்தே மிதுன ராசி நிறைய விஷயங்கள்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்கீங்க. குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மந்த் நடந்திருக்கு, அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரு பயிற்சி ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். அதுலேயும் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப பாசிட்டிவ் தான் மிதுனத்துக்கு இருக்குது. மித்தபடி சாட்டன், ராகு, கேது தான் மேஜர் டிரான்சிட். இந்த 4 கிரகங்கள் தான். மித்த கிரகங்கள்லாம் சின்ன சின்ன டிரான்சிட் நடந்திருக்கு. மிதுனத்துக்கு நம்ம ஓவராலாக பார்த்துட்ருக்கோன்னா 10ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப கரியர் ஓரியன்டாக இந்த வருஷத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம். ஒவ்வொரு செக்டாரில் உள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் இல்லையா? செவ்வாய் சனியோடு இருக்கிறாரு. லாஸ்ட் 1 இயராக பிஸ்னஸ் சுத்தமாக நல்லா இல்லை. படாத அடி இல்லை, தேவையில்லாத அகலக்கால் வச்சு நிறைய விஷயங்களை நம்ம லாஸ் பண்ணோம். அதனால் நிறைய அவமானம், அசிங்கம், வம்பு வழக்குன்னு வந்தது. நிறைய பேர் பிஸ்னஸ் சரியில்லாமல் தப்பானப்பட்ட பணத்தை கொடுத்துட்டு கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களும் இருக்காங்க. சரி, அப்போ இதே விஷயந்தான், இதே நிலைமை தான் இந்த வருஷமும் தொடர போதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா செவ்வாய் லிஃப்ட் ஆயிடுவார் சாட்டன்லேருந்து. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர், அதாவது 2024 செகண்ட் ஹாஃப். இப்போ தமிழ் நீங்கள் சித்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆனி மாதத்துலேருந்தே ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு ஜூன் மந்த்லேருந்தே பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா போக போகுது. ஏன்னா சனி மட்டும்தான் அங்கே இருப்பார், செவ்வாய் லிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாய் ஆட்சியாகும் பட்சத்துலலாம் ஹார்ட்வேர், ஆட்டோமொபைல்ஸ் அல்லது ஒரு மெடிக்கல் லேபரேட்டரி, மெடிக்கல் ஷாப், டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்போ மித்தவங்களுக்குலாம் நல்லா இருக்காதுன்னு இல்லை, இவங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். இந்த செக்டரில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கணும், ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செக்டரில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் புது பிஸ்னஸில் இந்த ஐடியா என் மைண்டில் இருக்குது, ஆனால் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்குன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அந்த கன்சல்டேஷனும் ரொம்ப முக்கியம். அதோட இந்த கோச்சாரம் 100% சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலான்னு உங்கள் தாட்டில் இருக்குன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். வேறு புது பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா பிஸ்னஸ்க்கு இவ்வளோ நாள் பட்ட அடி இதுக்கு மேலே மிதுனத்தில் இல்லை. லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்க போகுது. பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ராசி தான். எப்போவாது இந்த மாதிரி ஒரு குழம்புனா ஒரு மந்த நிலையில் இருந்தால் தான் ப்ராஃபிட்டுங்கிறது வராது. ஏன்னா சமயோஜித புத்தி அப்படிங்கிறது மிதுனத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்க, ஓகே, பிஸ்னஸ் சொல்லிட்டீங்க. நாங்கள் பிஸ்னஸ்லலாம் இல்லை, நாங்கள் ஒரு ஜாப் ஒர்க்கிங் கம்யூனிட்டி. நான் இனிமேலும் ஜாபில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் இல்லையா? ஸோ அப்போது கரியர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்க போது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டைமில் ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு வேலை கிடைக்குது. நானே எதிர்பார்க்கல. இன்டர்வியூ நான் ரொம்பவே ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் நல்லா பண்ணல, எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் நான் தேடினதும் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல பேக்கேஜ், ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிம்மதியாக வேலை செய்கிறேன், என் லைஃப் இதில் செட்டில் ஆயிருங்கிற நம்பிக்கை வருதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை இந்த வருஷத்தில் கிடைக்கும். இருக்கக்கூடிய ஜாப்ல இருந்தும் நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். எதனால் இந்த ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா 12ல் குரு. ஸோ இருக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், வேறு ஒரு ஊருக்கு போயிட்டேனோ இல்லை வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு மாறிட்டேன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த வேலையே எனக்கு பிடிக்கல, நான் சுத்தமாக இந்த வேலையை குட் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போகிறேன்னாலும் அந்த வேலையும் கிடைக்கும். ஸோ இதுதான் பிஸ்னஸ்க்கும் ஜாபுக்கும் நல்லாவே இருக்குது. இதில் பாசிட்டிவ்ஸ் தான் நிறையா இருக்குது. ஓகேங்க, இது பிஸ்னஸ் ஜாபை பற்றிலாம் சொல்லிட்டீங்க. ரொம்ப வருஷமாக அலைன்ஸ் தேடிட்டுருக்கோம், எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி 12ல் இருக்கார்.
அதாவது மேட்ரிமோனிக்கே நிறைய பணம் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிறது தான் நிலமை. ஏன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விரயத்தை கொடுப்பாரு. குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அப்போ 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னாலுமே திருமணம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி எக்ஸம்ஷனல் கேசஸ் எப்போ அப்படின்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறன்னா திருமணம் மூலமாக விரயம் அப்படிங்கிறது பாசிபிள். மேட்ரிமோனிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கு செலவு பண்ண போகிறீங்க. குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குடும்பம் அமைய போகுது. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100% திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறத இந்த வருஷம் கொடுக்குது. பொண்ணோ பையனோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவாவோ அல்லது ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவோட ரெஃபரன்ஸ் மூலமாகவோ கிடைச்ச பையனாவோ பொண்ணாவோ இருப்பாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை மேரேஜை கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கான வருஷம் இது கிடையாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டோம், ஒருத்தரை லவ் பண்ணிட்டோங்கிறதுக்காக அதை கல்யாணத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். பட் கரெக்டான நபராங்கிறத யோசிச்சுக்கோங்க. தப்பான நபரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அது உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னென்னா 9th ஹவுஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறதுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வருதுன்னா அந்த கம்யூனிகேஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த கம்யூனிகேஷன் உங்களை ஃப்யூச்சரில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்க, நாங்கள் மேரிட் கப்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபுக்கு நிறைய செலவழிக்க போகிறீங்க, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு நிறைய செலவழிக்க போகிறீங்க. கொஞ்ச நாள் செப்பரேட்டாக இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது. செப்பரேஷன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. எதிர அந்த ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி செப்பரேட் ஆகலாம். ஏன்னா 5th ஹவுஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சைல்டு பர்த் ஸ்ட்ராங்கு. அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர், நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபரை பற்றி சொல்லியிருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர்னால நீங்கள் செப்பரேட் ஆகலாம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் கரியரை இன்டென்ஸ் ஸ்ட்ராங்காக போகுது. ரொம்ப ஒரு டெம்ப்ரவரியான செப்பரேஷன் தான், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்டிமேசி அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்க போகுது. சைல்டு பர்த் நல்லா இருக்க போகுது. 5th ஹவுஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். சைல்டு பர்த் இஸ் கோனா பி வெரி குட். நேச்சுரல் கன்சீவிங் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவே கன்சீவ் ஆவீங்க. ட்ரீட்மெண்ட் வேணுமோன்னு பயந்தவங்களுக்கு கூட நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான பிராப்தம், சுகப்பிரசவம், நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்ரன் தான். சுக்ரன் வந்து புதன் ராகுவோட சேர்றதுனால ப்ரெஷர் அப்படிங்கிறது மன அழுத்தம், டென்ஷன்னால ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தோட அது தொடர்பு கொள்றதுனால நான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பிரத்யேகமாக இந்த பலனை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் பேபிக்கு எந்த பயமும் இல்லை. நார்மல் டெலிவரி 100% பாசிபிள், அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரிங்க, ஓகே. நாங்கள் அப்ராடில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 12ல் குரு இல்லையா? சூப்பராக இருக்க போகுது. அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. நிறைய பேர் அப்ராட் போகணுன்னு நினச்சிங்கன்னா போவீங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போக முடியும், வெளிநாட்டில் படிக்க முடியும். புதன் நீசமானாலும் சுக்ரன் கூட உச்சமாக இருக்கிறாரு. வீடு கொடுத்த குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 10-12 கம்யூனிகேட் ஆகும்போது என்ன ஆகும்? வேலை மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தம் கிடைக்கும். படிப்புக்காகவும் வெளிநாட்டுக்கு போக முடியும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியே புதன் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபாரினில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு 100% ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வருஷம் தான். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 11ல் சூரியன் இருக்கிறதுனால ட்ரேடிங் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். உங்களுடைய தந்தையார் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். அப்பாவோட ஹெல்த்தை அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே டே டைமில் பண்ணக்கூடிய ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஏன்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபினான்ஸ் இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் தான். ஹெல்த்தில் வந்து பெரிய மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. நல்லாவே ஆரோக்கியமாக நிம்மதியாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுடைய ஜாதக பலன் என்னன்னு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் பெனிஃபிட்டான கிளைண்ட்ஸோட லைனில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.